விஜய் சீமான் இருக்காங்க, அவங்கள பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவங்க வந்து இப்பதானே அவங்க புதுசு, ஒரு முறைக்கு 2 முறை இருந்து 3வது அப்படின்னு வரலாம். அனுபவம் தெரிஞ்சவங்க எல்லாம் திருடதான் செய்யறாங்க. அனுபவம் என்னத்துக்கு? அனுபவம் யார் ஆட்சி பண்ணலாம்? நீங்க யார் ஓட்டு போடுவீங்க? யார் ஆட்சி? நான் டிவிக்கு. டிவிக்கு. எதனால? கொஞ்சம் நல்ல மாற்றம் வந்தா சேஞ்ச் எதிர்பார்க்குறீங்க? கண்டிப்பா. இந்த தொகுதியில் யார் இருக்காங்கன்னு தெரியுமா? எடப்பாடி. டிவிக்கு இல்ல, டிவிக்கு இல்லையா? புகை ஏழுமலைன்னு ஒருத்தர். பிரபு இங்க 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 ஏழுமலை. ஏழுமலைன்னு ஒருத்தர் இருக்காரு. சரி, இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டீங்க? இதுக்கு முன்னாடி போன வருஷம்லாம் சூரியன் இதுதான் போட்டேன். இந்த வருஷம் டிவிக்கு. சரி, ஓகே. எதனால இது இப்போ இவ்வளோ வந்து என்ன பண்ணுறோம், இவ்வளோ செஞ்சுக்கிறாங்க, எவ்வளோ சாதனைக்கு இது செஞ்சுது. என்ன செஞ்சிருக்காங்க? என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா மகளிர் உரிமை தொகை 2வது ஒன்று இப்போ ஒரு 5000 போட்டுது. இதெல்லாம் இருக்கு, நம்ம இந்த ஆட்சி தான் போட்டுது. ஏற்கனவே 10 வருஷம் இந்த ஆட்சி எதுவுமே போடல. இதுதான் சாதனை. இன்னும் இருக்கு சாதனை, சொன்ன டைம் ஆகுது, ஆனால் வெயில் ஆகுது. இல்லையே, சொல்றோம் சொல்லி கிடக்கலாம், சொல்றவங்க சொல்லி கிடக்கலாம். மக்களே தானே சொல்றாங்க. இல்லையே, மக்கள் சொல்லி நான் காதல் வாங்க இல்லையா? நாங்க கேட்டு அதுதான் கேட்கிறோம். விஜய் ஃபேனு, அதனால எதனாலனா எங்க அப்பா அப்பத்துல இருந்து ஏடிஎம் கட்சியில இருக்காரு. ஓட்டு டிவிக்கே தான் போடுவோம். நான் கட்சியில இருக்கோம், அதனால நான் கட்சிக்கு தான் போடுறோம். நீங்க என்ன உங்க யார் ஆட்சி பண்ணாங்க நினைக்கிறீங்க? நானும் அவர் சொன்னதே தான். அவர் நான் என்ன ரெட்டல என்ன காரணம்? ஒரு காரணம் இருக்கும்ல போடுறது. இதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்கல்ல ரெட்டல 5 வருஷம். அந்த ஆட்சி ஓகே பண்றீங்களா? அவங்க இருக்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதே கொஞ்சம் இருந்தா நல்லா இருக்கும். அதுவே இருந்தா கொஞ்சம் பாதுகாப்பு. அதான் அதுவே வந்து கொஞ்ச நேரம் இருந்தா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லதா இருக்கும். அதனால மறுபடியும் அவருக்கு தான் செய்வோம். எடப்பாடி ஆட்சியில இந்த பொள்ளாச்சி கேஸ் அந்த மாதிரி நடந்திருக்குல்ல நிறைய. ஆனா இப்ப அதிகமா இருக்கு. திமுக ஆட்சியில அப்ப வந்து அதிகமா இல்ல. அதான் இப்ப அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப வந்து பார்க்க போனாக்கா அதிகமா தெரியுது. வர எலெக்ஷன்ல உங்க ஓட்டு யாருக்கு இருக்கும்? திமுக, விஜய், நாம் தமிழர், சீமான், யார் ஆட்சி பண்ணலாம்? விஜய். எதனால? விஜய் ரொம்ப பிடிக்கும். வந்தா கொஞ்சம் நல்லது செய்வார், மாற்றம் எதிர்பார்க்கும். ஆமா. இதுக்கு முன்னாடி யாருக்கு பிடிக்கும்? இதுக்கு முன்னாடி வந்து ரெட்டலுக்கு தான். இந்த டைம் விஜய்க்கு போடலாம். ஆமாங்க, 2 பேரும் மாறி மாறி வந்துட்டு இருக்கிறாங்க. சரி, இந்த தடவை மாத்தி பார்க்கலாமே. சரி, நீங்க யார் எதிர்பார்க்குறீங்க? நான் வந்து ரெட்டலை தான் எதிர்பார்க்குறேன். ரெட்டல. எதனால? இப்போ வந்து திமுகலாம் வந்து எங்கெல்லாம் ஒன்று கூட செய்யல. நான் எதுவாக இருந்தாலும் நான் அவங்களுடைய உபயோகத்தில் இந்த 5 வருஷமா எதுவுமே எங்களுக்கு தரல. நான் கேட்டால் கூட காதல் வாங்காத போகிறாங்க. 2வது வந்து எவ்வளோ லோன் கொடுத்தாங்க. எங்கெல்லாம் 10 ரூபா லோன் கொடுத்துட மாட்டாங்க. தெரியாம போய் லோன் தராங்க. மகளிர் குழுல நாங்கள் மட்டும் மகளிரா இல்லையா? இருக்கிறோமா இல்லையா? எங்களுக்கு கொடுத்தா என்ன? பொதுத்தானே நீ கொடுக்கணும். எங்களுக்கு எப்பவுமே நாங்கள் ரெட்டலை தான் போடுவோம். அவங்க எங்களுக்கு ஒதுக்கி கூட 2-3 முறை விட்டு போட்டாங்க. என்ன சொல்ற? நாங்கள் எதுவும் இல்லை. விஜய் சீமான் இருக்காங்க, அவங்கள பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவங்க வந்து இப்பதானே அவங்க புதுசு. இன்னும் ஒரு தேர்தல் விட்டு 2வது தேர்தல் வந்தா ஓகே தான். இப்ப என்ன பண்ண முடியும்? புதுசு, அவனுக்கு அனுபவம் எதுவும் இருக்காது. அப்புறம் என்ன சொல்ற? உதயநிதி ஸ்டாலின் அனுபவம் இல்லைன்னு சொல்லி சேர்த்திருக்காங்க. அவங்களும் அனுபவம் இல்லை தானே? அந்த மாதிரி இருக்காங்க. நான் என்ன சொல்றேமா, இப்போ வந்து புதுசா வந்து இப்போ நீ பெரியவங்க, உனக்கு எல்லா அனுபவம் தெரியும். நான் சின்ன பொண்ணுன்னு தெரியாது. அப்படின்னா எப்படி அந்த அனுபவம்லாம் தெரியும்? ஒரு முறைக்கு 2 முறை இருந்து 3வது அப்படின்னு வரலாம். அனுபவம் தெரிஞ்சவங்க எல்லாம் திருடதான் செய்யறாங்க. அனுபவம் என்னத்துக்கு? அதுதான் சொல்ல வரலாமா? சொல்றோமா? நீங்க எப்பவுமே அதிமுக தான் போடுவீங்க? நாங்க எப்பவுமே அதிமுக தான். சரி, ஓகே. நீங்க உங்க சப்போர்ட் யாரு? ஆனால் வருஷாச்சு நான் எந்த பணமே வாங்கல. ரெட்டாளி தான் போடணும். அந்த கை ஆண்டிக்கு போடல, டிசார்ஜ் கொடுத்தாங்க. ரெட்டாளிக்கு போடலாம். ரெட்டலை தான் 7 ஓட்டு எங்களுக்கு.
ஏன் எதனால ரெட்டல நாங்கள் முதல்ல தான் போட்டோம். உங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்களா? என்ன எந்த அந்த படமே ஆகலை, கை வைப்பு. இல்ல ரெட்டல உங்க ஓட்டு போறீங்களா, உங்களுக்கு என்ன பண்றாங்களான்னு கட்சியில இருந்து அந்த அம்மா எங்களுக்கு பிடிச்சிச்சு. இல்ல கருத்து கணிப்பு தான். எல்லாரும் மைண்ட் அந்த என்ன நிலைமையில யோசிக்கிறாங்க அப்படின்ட்டு கேக்குறாங்க. எல்லாருமே திமுக அதிமுக தான் சொல்றாங்க. 60 வயசுல இருக்கிறவங்க எல்லாம் திமுக அதிமுக தான் சொல்றாங்க. 50 வயசு கீழே இருக்கிறவங்க எல்லாமே விஜய் தான் சொல்றாங்க. விஜய் வந்து தப்பாலாம் சொல்லுவார். தப்பா சொல்ல வரல, எல்லாம் மாற்றம் எதிர்பார்க்கறாங்க நிறைய பேர். மாற்று எதிர்பார்க்கட்டும், நான் வேணாம்னு சொல்லுவார்ல. அப்படின்னாக்கா வந்து இப்போ வந்து புதுசு பிள்ளை ஒரு முறை இருந்து 2வது முறை தான் பரவாயில்ல அது இருக்க விட மாட்டாங்கல்ல ஆளுங்க. இப்போ கமல்ஹாசன் போன எலெக்ஷன்ல வந்தாரு, இந்த எலெக்ஷன்ல பாருங்க காணவே இல்லை, ஆளே இல்லை. கழிச்சிருவாங்க கட்சியை. ஒன்றும் கலைக்க மாட்டாங்க. உண்மையா இருந்தா தாண்டி வரணும்ன்றீங்க. ஆமா, அதெல்லாம் தாண்டி ஒழுங்கா விஜய் நான் தப்பா தான் சொல்லுவேன். விஜய் நல்ல பிள்ளைதான். என்ன அதுக்காக சொல்ல வரல, அனுபவம் வேணும். எலெக்ஷன்ல உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, விஜய், என்டிகே, சீமா, யார் ஆட்சி பண்ணா நல்லா இருக்கு? டிவிகே. எதனால? புதுசா ஒருத்தர் சேஞ்ச் எதிர்பார்க்கறீங்க? இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டீங்க? நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் First time. சிஎம் ஓட்டு போடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் சட்டமன்ற தேர்தல் வரும், டிவிகேக்கு போடலான்றீங்க. சரி ஓகே. நீங்க உங்க ஆதரவு யாருக்கு? யார் ஆட்சி பண்ண நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏடிஎம்கே, பிஜேபி, ஏடிஎம்கே. எதனால? பிஜேபி, ஏடிஎம் தான் எல்லாத்தையும் கொண்டாட முடியும். சர்க்காருன்றது என்ன? பிஜேபி, ஏடிஎம்கே தான் கொண்டாட முடியும். அவங்க கொடுக்குறாங்க டெக்ளேர் இத்தனை லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு கொடுத்துக்கிறேன்னு. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இத்தனை லட்சம் கோடி கொடுத்துக்கிறாங்கன்னு அவங்க சொல்ல முடியுமா? ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? ஒரு மக்களை பாலியல் பண்ணுறாங்க, அதை ஏன் தட்டி கேட்க மாட்டேங்கிறாங்க? அவங்க ஆட்சியில் நடந்தது தானே, ஏடிஎம்கே ஆட்சி அந்த நடந்ததை பற்றி நீ பேசக்கூடாது. நான் உனக்கு நானும் சாப்பிட்றேன்னா நீயும் சாப்பிட்றதா? ஆனா நான் திருந்தணுன்றதுக்கு தான் நீ ஒரு தலைவர். நான் சொல்றது புரியுதா? புரியுது. பட் நீங்க சொல்றத வச்சு பார்த்தா 2 பேர்லயும் நடக்குது. நீங்க 2 பேருமே படக்கூடாது இல்ல? அப்படிலாம் சொல்லக்கூடாது. பொண்ணேவனு கேட்டுங்க, நான் விட நீ நல்லா செய்வேன்னு உனக்கு செய்யறோம், நீயும் அதே மாதிரி தான் இருப்பேன்னு சொன்னா அதுக்கு ஒன்றும் பேசுறதுக்கு இடம் அவங்க கிட்டே போறீங்க. அதை பற்றி பேச வேண்டிய. அடுத்தது வந்து விஜய் அண்டு அண்ணாமலை வருவாங்க. அடுத்தது விஜய் இந்த வருஷம் வர மாட்டேன்றீங்களா? அடுத்த வாட்டி வருவாரு. அண்ணாமலை விஜய் ஒன்னா சேருவாங்க, அப்போ வருவாங்க. கண்டிப்பா சேர போறாங்க, அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து புதுசா இருக்கிறவங்களுக்கு செய்யணுன்றது வராங்க. இவங்கெல்லாம் ஏற்கனவே நல்லா வயிறு ரொம்ப சாப்பிட்டுக்கிறாங்க, அதனால ஒன்றும் பண்ண முடியாது. உண்மைதான். ஏன்னா இவங்களுக்கு அனைத்து விஷயமும் தெரியும். வர்றவங்க கொஞ்சம் பயந்து செய்வாங்க. கொடுத்து பாக்கலாம்ல. 10 வருஷம் ஆட்சிக்கு வர்றதுக்கு 5 வருஷம் ஒன்று சொல்லட்டுமா? அவர் என்னைக்கு வந்தாரு? 2.5 வருஷம் 3 வருஷம் ஆகுது. இன்னைக்கு களத்துல எப்போ வந்தாரு? களத்துல பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்னு அதெல்லாம் விட்டுடுங்க. எலெக்ஷனுக்குன்னு எப்போ சந்திச்சாரு? இதான் ஃபர்ஸ்ட் டைம். எந்த எலெக்ஷனும் கிடையாது இதுவரை. இதை மாதிரி 5 வருஷம் நடக்கணும், அதுக்கப்புறம் தான் அறிவு வரும். 5 வருஷம் வெயிட் பண்ணிட்டு தான் வரணும். ஆமா, அன்னைக்கே வந்ததுமே சீட்டு காலையெல்லாம் மொத்த பேர் ஓடி விடுவாங்க. வீடு கட்டுற மாதிரி போய் சீட்டு காலியாக உட்காந்துருக்க மாட்டாங்க. முன்ன 5 வருஷம் இருக்க விட மாட்டாங்களே இப்ப இருக்க அரசியல். அது வரும். கமல்ஹாசன் ஒருத்தர் போன எலெக்ஷன் வந்தாரு, அவர் வந்து கேட்டுக்க, அவர் வந்து அடமானத்துக்கு வச்சுட்டாரு. கட்சி அடமானத்துக்கு வச்சிட்டாரு. கமல்லாம் கிடையாது. இருக்கிற ஆளுங்கட்சிங்க அதை விட மாட்டாங்கல்ல, அந்த கட்சி அழிச்சு விட்டுறாங்க. அதுக்குதான் வந்து நல்லவங்க யார் யாருன்னு பார்த்து அவர் சேரணும் விஜய். ஏன்னு கேட்டீங்கன்னா பெரிய ஆளுங்க அவரை சேர்க்க மாட்டாங்க. சின்ன ஆளு யார் யாரும் அவங்கள சேர்த்து தனியா அணி பண்ணி மேல வரணும். அண்ணாமலை தயாராகிறாரு. இப்போ கூட குத்துக்கிறாரு பேட்டியில. 20 ஒன்று சேர்ந்தாலும் என்ன ஆகணும் போட்டிருக்காங்க. ஆனா ஒன்னா சேருவாங்க. யாருக்கு போடுவீங்க? டிஎம்கே, டிஎம்கே, டிவிகே, டிவிகே தான். டிவிகே. எதனால? எதனாலனா பிடிக்கும். நாங்க போடுவோம், அதெல்லாம் நீங்க ஏன் கேக்குறீங்க? கருத்து கணிப்பு எடுக்கிறதான். இப்ப யார் அதிகமா ஜெயிப்பாங்க, யார் ஜெயிப்பாங்கன்னு தெரியணும்ல. நாங்க போடுவோம், எங்களை வந்து எதுக்கு போடுவோம்னு கேட்கக்கூடாது. அதெல்லாம் ஒருத்தருக்கு ஒரு காரணம் இருக்கும் பாட்டு. இப்ப நியூஸ்ல காமிக்கிறாங்களா அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு காரணம் இருக்கும்ல, அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. அவங்களுக்கு போடுறீங்கன்னு கேக்குறாங்க. உங்களுக்கு என்ன குறை இருக்கு அதையும் சொல்லலாம். சொன்னா தெரியும் இல்ல 4 பேருக்கு. போட்டு வர மொத்தம் கையெழுத்து சாமின்னு கும்பிடுறாங்க. போட்டு அவங்க ஜெயிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கா, பின்னாடி ஊர்னு கேட்க மாட்டாங்க. போ, எத்தனை பேர் ஜெயிச்சுக்கிறாங்க இது வரைக்கும் சொல்லுங்க? 2 பேர் தான் மாத்தி மாத்தி வராங்க. நீ உங்களுக்கு தான் தெரியும். என்ன ஊர்ல அந்த தலைவனா வந்தா கூட இதுங்கன்னா வந்து அக்கா எனக்கு ஓட்டு போட்டுருவாங்க. ஓட்டு போட்ட பிறகு எனக்கு வீடு இல்ல, எனக்கு தண்ணி வசதி இல்லை, பேரு கெட்ட நிக்கிறாங்க போல, போய்க்கினே இருப்பாங்க. ஓ, திருப்பி மாத்தி மாத்தி அவங்களுக்கு எதனா போடுறாங்க. என்ன பண்றது? யாருன்னா சரி, எவன் நமக்கு நல்லா செய்யறானோ அவனுக்கு போடுங்க, நல்லதா பார்த்து போடுங்க.